தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த அருமையான மாலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, கடந்த நாட்கள் நம்ம அருமையான மதுரை பரிசுத்தவர்களை சந்திக்க ஒரு கிருபை கிடைச்சது. அந்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் எல்லாரும் தங்களுடைய அன்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக தேர்ந்தெடுத்த ஒரு பாடத்தின் தலைப்பானது ஓய்வு நாளில் செய்யப்படக்கூடிய அல்லது செய்யப்பட வேண்டிய நியாயமானவைகள் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதர் சகோதரர் ரசல் அவர்கள் எழுதிட்ட எழுத்துக்களை தான் நம்ம சில விஷயங்கள் தியானிக்க இருக்கிறோம். அவருடைய எழுத்துக்களுக்கு இசைவா இருக்கிற வேத வார்த்தைகளை வைத்து நம்ம இந்த பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்திற்கான ரீபிரிண்ட்ஸ் நம்பர் 5405 5405 என்ற நம்பர்ல பிரதர் இந்த காரியங்கள் பேசியிருக்கிறாரு. இந்த பாடத்திற்கான ஆதார வசனத்தை படிச்சிடலாம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நியாயப்பிரமாண கட்டளைகள்ல தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்ட நியாயப்பிரமாண கட்டளைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொடுத்துட்ட அந்த ஓய்வு நாள் பிரமாணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? ஆனா இந்த ஓய்வு நாளை தேவன் எப்படி பார்க்கிறாரு, மனுஷங்களை தேவன் எப்படி பார்க்கிறாரு? அதாவது ஓய்வு நாளுக்காக தான் மனுஷங்களா? ஓய்வு நாள் தான் தேவனுக்கு முக்கியம், அந்த நாள்ல மனுஷன் கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும், இப்படிப்பட்ட பார்வை ஒன்று இருக்குது. இன்னொரு பார்வை, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள், அதாவது மனுஷனுடைய பிரயோஜனத்திற்காக தான், மனுஷனுடைய நன்மைக்காக தான் ஓய்வு நாள் அப்படின்ற ஒரு பார்வை கூட இருக்குது. வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் என்பது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்ப இதுல யார் மேன்மையானவங்க? எது மேன்மையானதுன்னு சொல்லலாம்? மனுஷங்க இல்லைங்களா? அப்ப ஓய்வு நாள் அப்படின்றது மனுஷங்களுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா உண்டாக்கி இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனா பிரதர் இந்த ரைட்டிங்ஸ்ல ஆரம்பமே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஓய்வு நாள் பற்றிய காரியம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள் மத்தியில தெளிவா இருக்கிறது இல்ல, ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, சகோதர சகோதரிகள் வேதத்தை புரிஞ்சு பார்க்கிற விதத்துல என்ன இருக்குன்னா, வேற்றுமைகள் காணப்படுறதுனால, புரிந்து கொள்ளுதல வித்தியாசங்கள் இருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்துல குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் அநேகர் இருக்கிறதாக பதிவு செஞ்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்தவ உலகத்துல வெகு சிலரே நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்துட்டு கிருபையின் உடன்படிக்கைக்கும் இருக்க வித்தியாசத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா உணர்ந்திருக்கிறாங்க. அநேகர் என்ன பண்ணல அப்படின்னா உணரல. நியாயப்பிரமாணத்துல தேவன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே எதற்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா நிழலாக சொல்லியிருக்கிறார். அது வரப்போற காரியங்களுக்கு நிழலாக சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய நிஜம் என்பது பார்க்கும் பொழுது அது இனிமேல் வரக்கூடிய காரியமாக இருக்குது. ஆனா நிழலாக தேவன் சொல்லிட்ட காரியங்கள்ல 100% சரியான விளக்கத்தை கொடுத்துட்டாரா அப்படின்னா இல்ல. சனிக்கிழமை நீங்க ஓய்வு நாள் ஆசரிக்கணும் அப்படின்னா ஏன் சனிக்கிழமை ஆசரிக்கணும்? எதிர்காலத்துல தேவன் என்ன செய்ய போறாரு? இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாரு? இந்த மாதிரி காரியங்கள்லாம் தேவன் வெளிப்படுத்தினாரா பழைய ஏற்பாட்டுல நல்லதுன்னு கேட்டா அப்படி இல்லை. மாறாக சனிக்கிழமை நீங்க கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணாருன்னா சொல்லியிருக்காரு. அதுல ஒரு பாயிண்ட், அவங்களுக்கு தேவன் சொன்ன ஒரு பாயிண்ட், அவங்களுடைய நன்மைக்காக அவங்களுடைய ரெஸ்ட்டுக்காக என்ன பண்ணாருன்னா ஓய்வை அனுமதிச்சார். சரி, மனுஷங்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஓய்வா? வாரத்துல ஒரு நாள் 7வது நாள் பார்த்தா அப்படி கிடையாது. மிருக ஜீவன்களுக்கும் சேர்த்து தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓய்வை அனுப்பிச்சிருக்கிறார். இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருந்த அருமையான ஓய்வு நாள் நியாய பிரமாணம் என்பது எவ்வளவு நீதியான, எவ்வளவு அருமையான ஒரு பிரமாணமாக இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவர்கள் அநேகர் பண்ணுகிற தவறு என்ன அப்படின்னா, நிழல அப்படியே நிஜமாக எடுத்துக்கிறதுலாம் தவறு செய்யறாங்கன்னு பிரதர் சொல்றார். நிழல் இருக்குது, அதனுடைய நிறைவேறுதல் என்பது நிஜம், அது வருவதற்கு காத்திருக்க வேணும் இல்லைங்களா? ஆனா நிழல் தான் நிஜம்னு எடுத்துக்கிறதுனால மிகப்பெரிய குழப்பங்கள் என்ன ஆயிருதுன்னா உண்டாயிருது. உதாரணத்துக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள் அனுசரிக்கணும் தேவன் சொன்னதுல ஆச்சரியமான சத்தியங்கள் நிறைய இருக்குது. ஆனா அதை அப்படியே புடிச்சுக்கிட்டு இன்றைக்குமே சனிக்கிழமை மாத்திரம் தான் தேவன் ஆராதிக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி ஆயிரும்னா தவறாயிரும். அதனாலதான் அப்படிப்பட்ட புரிதல் இருக்கிறதா இன்னைக்கும் கூட ஒரு கிறிஸ்துவ பிரிவினர் இருக்கிறாங்க. செவன்த் டே அட்வென்டிஸ்ட், 7வது நாள் சபைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சத்தியம், அவங்களுடைய நோக்கம்னா என்ன அப்படின்னா சனிக்கிழமை தான் தேவனை ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கிட்டு போற கிறிஸ்தவங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க, நீங்க என்ன பைபிளை சரியாவா நீங்க ஃபாலோ பண்றீங்க? சனிக்கிழமை தான் தேவனை ஆராதிக்கும், நீங்க எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கிறீங்க?
ஞாயிற்றுக்கிழமை தேவன் ஆராதிக்கிற சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க? சனிக்கிழமை தேவன் கொடுத்திருந்தாரு, ஆனா ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திட்டாரு அப்படின்றாங்க. ஆனா உண்மையா அது? அப்படின்னா இல்லை அன்பான சகோதர சகோதரிகள். இப்ப பாருங்க, இப்படியாக நிழலை அதனுடைய நிஜத்தை சரியாக புரிந்து கொள்ள தவறுறதுனால தான், தேவன் எந்த நோக்கத்திற்காக ஓய்வு நாளை கொடுத்தாரு அல்லது நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்ற விஷயத்த புரிந்து கொள்றதுக்கு அநேகர் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்கன்னா, தடுமாறிட்டு இருந்திருக்காங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ஓய்வு நாள் என்பது தேவன் எப்ப கொடுத்தாருங்க? இந்த ஓய்வு நாளை பத்தி நோவாக்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு தெரியுமா? ஏனோக்குக்கு தெரியுமா? தெரியாது. பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஓய்வு நாளை பத்தி இவங்கெல்லாம் தெரியுமான்னு கேட்கிறாரு. தெரியவே தெரியாது. இவங்களுக்கு பாவ நிவாரண நாளும் தெரியாது. தேவன் கொடுத்துட்ட சகலவிதமான பலிகள் பத்தின முக்கியத்துவமும் தெரியாது. நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது, ஓய்வு நாள் எப்பதான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, மோசே நாட்கள்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்றாருன்னா, எகிப்துல இஸ்ரேல் ஜனங்க இருந்தபோது கொடுமையான அடிமைத்தனத்துக்குள்ள என்னாங்கன்னா இருந்தாங்க. ரொம்ப என்ன பண்ணாங்கன்னா ஒடுக்கப்பட்டாங்க. அதற்குரிய பலன் அவங்களுக்கு இருந்தது வேற ஒரு பார்வை. நல்ல பலன் இருந்துச்சு உண்மைதான். ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல நிம்மதி இல்லாத அளவுக்கு என்ன பண்ணப்பட்டாங்கன்னா கடுமையாக ஒடுக்கப்பட்டாங்க. தேவன் கிருபையினால அவங்கள அந்த மாபெரும் அடிமைத்தனத்துல மீட்டு கொண்டு வந்து பிரமாணங்கள் கொடுத்து வழிநடத்தும் பொழுது, வருஷத்துல அதாவது வாரத்துல ஒரு நாள் ஓய்ந்திருக்க வேண்டிய அருமையான பிரமாணத்தை என்ன பண்ணிடுறோம்னா கொடுத்துருக்கார் என்பதை பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்ப பாருங்க, இப்ப ஓய்வு நாள் அப்படின்றது தேவன் ஆரம்பத்துல இருந்தே கொடுத்துட்டு வந்துறாரான்னு கேட்டா இல்ல. அது மோசையின் மூலமாக தேவன் கொடுத்ததை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 2 விசேஷமானவங்களை தேவன் தெரிந்து கொண்டார் இந்த மனு குலத்துல இருந்து. ஒண்ணு மாம்சீக இஸ்ரேல் ஜனங்க 12 கோத்திரம். அதே நேரத்துல புறஜாதிகளிலிருந்து இஸ்ரேலாக விருப்பம் இருக்குது ஒருத்தருக்குன்னா தாராளம் என்ன ஆயிக்கலாம்? ஆயிக்கலாம். தேவனுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சு இஸ்ரேலா மாறக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. 2வது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி அவருடைய சரீர அங்கங்கள் நாம திருச்சபை இல்லைங்களா? இது 2 பேர் தான் தேவனுடைய பார்வையில விசேஷமானவங்க. ஆனா இந்த 2 பேருமே தேவனுக்கு விசேஷமானவங்க இருந்துட்டாலும் தேவனுடைய பார்வை 2 பேர் விஷயத்துல மாறியது. எப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது சொல்றாரு. வசனம் படிக்கலாம். எபிரியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரைக்கும். எபிரியர் 3 வசனங்கள் 1 6 வரை. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல, இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீ- வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். படிங்க சிஸ்டர். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கு தேவனுடைய மனுஷனாக வாழ்ந்துட்ட 2 பேர், ஒண்ணு மோசே, இன்னொன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 பேருமே எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை அப்போஸ்தலர் பவுல் கம்பேர் பண்ணி பேசுறாரு இல்லைங்களா? தேவனுடைய மனுஷனாக இருந்த மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படி இருந்திருக்காருன்னா உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறாரு. ஆனா அவர் வீட்டுல பணிவிடைக்காரனாக அழைக்கப்படுறார். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா அவர் எப்படி எண்ணப்படுறாருன்னா தேவனுடைய வீட்டிற்கு குமாரனாக எண்ணப்படுறாரு. பணிவிடைக்காரருக்கும் குமாரருக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? நிச்சயம் இருக்கு இல்லைங்களா? இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டு குமாரன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நாமளும் என்னதாங்க இயேசு கிறிஸ்துவின் பின்னடியார்கள், குமாரர்கள் தான். அப்ப நமக்கும் பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்கள் நீதிமான்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, 2 பேருமே தேவனுடைய பார்வையில ஸ்பெஷல் தான். ஆனா அவங்க தேவனுடைய வீட்டுக்கு பணிவிடைக்காரர்கள், நாம தேவனுடைய வீட்டுல குமாரர்களா இருக்கிறோம், புத்திரர்களா இருக்கிறோம். இந்த வித்தியாசத்தை அநேகர் கவனிக்க தவறுனதுனால தான் நிழல் நிஜம் பத்தி புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துல குழப்பம் அடைந்தும் காணப்படுறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தொடர்ந்து பிரதர் என்ன சொல்றாருன்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்திருந்தாரு. அவங்களுக்கு அது புரியுதோ புரியலையோ, என்ன ஆகணும், விருப்பம் இருக்கோ இல்லையோ, என்ன பண்ண ஆகணும்னா கட்டாயமா
கடைபிடிச்சே ஆகணும். ஆனா இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்ட கிறிஸ்தவர்களுக்கு, இயேசுவின் பின்னியாளர்களுக்கு தேவன் கட்டாயமா என்ன பண்றது இல்லைன்னா, என் கட்டளை நீங்க கடைபிடிச்சு ஆகணும்னு சொல்லி சொல்றது கிடையாது. மாறாக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இதுல பிரியம் இருந்துச்சுன்னா, உங்களால முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கட்டளைகளை கடைபிடிங்கன்னு சொல்றாரு. அப்ப வித்தியாசத்தை பிரதர் ரசல் காமிக்கிறாரு. ரெண்டுமே தேவன் கொடுத்த பிரமாணங்கள் தான். ஆனா நியாயப்பிரமாணம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய பிரமாணம் கொடுத்துட்டாரு. ஆனா கிருபையின் பிரமாணம் சொல்லி பார்க்கும் பொழுது அது கண்டிப்பு இல்லை, மாறாக அவங்கவுங்க சுயாதீனத்தின்படி நடக்க வேண்டிய காரியமாக இருக்குது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லாம செஞ்ச கட்டளை எது, கீழ்ப்படுத்தது எதுனா நியாயப்பிரமாணத்தின் கட்டளை, பாரமான கட்டளைகள். ஆனா கிருபையின் பிரமாணம் அப்படி கிடையாது. ஒரு மனுஷன் விருப்பத்தோடு கூட முன் வந்து முழுவதுமாக கீழ்ப்படுதலை காண்பிக்கிற ஒரு அருமையான தெய்வீக திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்ததை அங்கே பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து பார்க்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி இருந்துட்டார் அப்படின்னா, யூத கோத்திரத்துல ஒருத்தரா வந்தார் இல்லைங்களா. அவர் பரிபூர்ண மனுஷனாக வந்திருந்தாலும் அவர் ஒரு விதத்துல ஆதாமின் சந்ததியில வரல அப்படின்னாலும், ஆதாமின் சந்ததியில வந்தாரான்னு கேட்டா ஆமா வந்தார். முழு மனு குலத்துக்கும் என்ன கொடுக்க வந்தார்னா ஈடுபடி கொடுக்க வந்தார் இல்லைங்களா. யூத கோத்திரத்துல வந்தார். ஆனா மாம்ச சந்ததியில வந்துட்டாருங்களா, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிச்சு வந்துட்டாருன்னு கேட்டா அப்படி கிடையாது. அவர் மெல்கிசேதேக்கின் முறையின்படியாக வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக இருக்கும் பொழுது அவர் வந்த நோக்கத்துல வந்த விதத்துல வித்தியாசங்கள் இருந்துட்டாலும் அவர் கண்டிப்பாக 100% நியாய பிரமாணத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்ற நிபந்தனைக்குள்ளாக தான் வந்தார் இல்லைங்களா. அவரும் அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்களும் இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் காணப்பட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவது வரைக்கும் அவரும் சரி, அவரை பின்பற்றினவர்களும் சரி, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பா செய்தி ஆகணும் நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து அவர் பரலோகம் போனது பின்பதாக இந்த காரியங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு அப்படின்னா மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. பிரதர் என்ன சொல்றாருன்னா, 10 கட்டளைகள் மீது அன்னைக்கு இருந்துட்டு ஆதி கால கிறிஸ்தவங்க ஈர்ப்படையவர்களாக இருந்தாங்களாம். எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையாகக்கூடிய வாய்ப்பை பெற்று பண்ணது பின்னாடியும் கூட 10 கட்டளைகள் மீது ஈர்ப்படையவராக இருந்து அதை கடைபிடிச்சிட்டே இருந்தாங்களா. ஏன் அப்படின்னா மேலோட்டமாக அந்த 10 கட்டளைகள் எதை குறிச்சிச்சு அப்படின்னா தேவனுடைய சித்தம்னா என்ன, தேவன் எதை விரும்புறான்ற விஷயத்தை காமிச்சதுனால கொஞ்ச நாட்களாக அந்த கட்டளைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்தலாக இருந்திருக்கிறாங்க. இப்படி பார்க்கும் பொழுது 2 பிரமாணத்துக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வதுல அப்போஸ்தலருக்கும் என்ன தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா சில நாட்கள் தேவைப்பட்டிருக்குன்னு சொல்லி இங்க பிரதர் ரசல் இங்க பதிவு செய்யறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாருங்க 10 கட்டளை பார்க்கும்போது கொலை செய்ய கூடாது கண்டிப்பா சொல்லப்பட்ட விஷயம். ஆனா பிரதர் இங்க சொல்றாரு புது சிஷ்டிகளுக்கு இப்படி கட்டளையாக தேவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் கட்டளை கொடுத்திருக்கலாம் இல்லைங்களா, இதை செய்யறதுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி கொடுக்கல, மாறாக ஏன் அப்படி கொடுக்கல அப்படின்னா தேவன் பரிசுத்த ஆவி என்ன பண்றாருன்னா ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறாரு. ஜெனிப்பித்தல்ன்ற ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றவங்களுக்கு நீங்க கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக இயல்பாகவே எப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா கொலை செய்யக்கூடாதுன்றத புரிந்து கொள்வாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த அருமையான கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வந்தவங்களுக்கு ஒரு அருமையான தலையை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை யார் மூலமா தேவன் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு பார்க்கணும், மோசே மூலமா கொடுத்தார். இந்த கிருபையின் பிரமாணத்தை யார் மூலமா கொடுத்திருக்காரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனா மோசே மூலமா கொடுத்துட்ட காரியங்கள் நிழலா இருக்குது. இயேசு கிறிஸ்து மூலமா கொடுத்துட்ட அந்த காரியங்கள் அந்த நிழலினுடைய கண்டினியூஷன், அதனுடைய தொடர்ச்சியா இருக்குதே ஒழிய நிழல் வேற நிஜம் வேறன்னு சொல்லி ரெண்டு என்ன பண்ணிட முடியாதுன்னா பிரிச்சிட முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து பிரதர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா பாருங்க, கிருபையின் பிரமாணம்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், கிருபையின் பிரமாணம்னா அன்புன்னு சொல்லுவோம். என்ன மாதிரி அன்பின் பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்காரு. அப்ப தேவன் முன்னாடி கொடுத்துட்ட நியாய பிரமாணம் அது அன்பின் பிரமாணம் இல்லைங்களா, அதுவும் நிச்சயமா அன்பின் பிரமாணம் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்ப பிரதர் நீங்க என்ன சொல்றாருன்னா நியாயப்பிரமாணம் என்றாலே அது அன்புன்னு சொல்லி பேசுறாரு. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறதலா இருக்கிறது. உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசின்ற கற்பனை தேவன் யாரு கொடுத்திருந்தாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்திருந்தார். முதல் என்ன சொல்லியிருந்தாரு, உங்க முழு இருதயத்தோடும் முழு பலனோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் நீங்க என்னைய நீங்க நேசிக்கணும் அப்படின்னு சொன்னவரு உங்களை நீங்க நேசிக்கிறது போல பிறனையும் என்ன பண்ணணும் நேசிக்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த பிறன்னா யாரு, இந்த இஸ்ரேல்ல இருக்க 12 கோத்திரங்களா, யூத கோத்திரம் பென்யமீனை விசுவாசி நேசிக்கணும் அப்படிங்களா, அந்த மாதிரிங்களா, இல்ல. அந்த 12 கோத்திரம் தாண்டி இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா புறஜாதி
மனுஷங்களை நேசிக்கணும்னு அருமையான பிரமாணத்தை தான் கொடுத்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ தேவன் நியாய பிரமாணத்துல பட்சபாதம் உள்ளவராக இருந்துட்டாரான்னு கேட்டா நிச்சயமாக அப்படி இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க, நியாயப்பிரமாணம் பார்க்கும் பொழுது அன்பின் மேன்மையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான காரியமா இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியா தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய பிரமாணத்தை கொடுத்தார். நீங்கள் உங்களில் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள். அதாவது பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை அறிந்தவராக, அவருடைய விருப்பத்தை புரிந்து கொண்டவராக அவரே என்ன பண்றாருன்னு அந்த புதிய பிரமாணத்தை அறிமுகம் செய்யறதை பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ நியாய பிரமாணமாக இருக்கட்டும், கிருபையின் பிரமாணமாக இருக்கட்டும், ரெண்டினுடைய முக்கியத்துவம் என்னதான் சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா அன்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க சில வசனங்கள் கூட படிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 34. லேவியராகமம் 19:34. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி, நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமா, என்ன சொல்றாருங்க? நீங்க உங்களை அன்பு கூறுவது போல யாரையும் அன்பு கூற சொல்றாரு? அந்நியர்கள், சுதேசிகள். சுதேசில பரதேசிகள் இல்லைங்களா? பரதேசிகள் தான் அந்நியர்கள். சுதேசிகள்னு சொல்லும்போது 12 கோத்திரத்தை சேர்ந்த அவங்க ஃபேமிலி இல்லைங்களா? அப்ப பரதேசிகள்னு சொல்லும்போது மற்ற புறஜாதி மனுஷங்க இல்லைங்களா? அப்ப தேவன் நீங்க அருமையான கட்டளை கொடுக்குறாருன்னா, உங்களை நீங்க நேசிப்பது போல நீங்க யாரையும் நேசிக்கணும்? உங்கள் மத்தியில இருக்கிற அல்லது உங்கள் மத்தியில இல்லாத அந்நியனுக்கும் அதே விதமான காரியங்கள் கொடுக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, வசனம் இன்னொரு வசனம் படிச்சா லேவியராகமம் 24:17 வசனத்திலிருந்து படிக்கலாம். ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். படிங்க. மிருகத்தை கொன்றவன் மிருகத்துக்கு மிருகம் கொடுக்க கடவன். ஒருவன் பிறனை ஊனப்படுத்தினால் அவன் செய்தபடியே அவனுக்கும் செய்யப்பட கடவது. நொறுக்குதலுக்கு நொறுக்குதல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும். மிருகத்தை கொன்றவன் பதில் கொடுக்க வேண்டும், மனிதனை கொன்றவனோ கொலை செய்யப்பட கடவன். உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணணும்? கொலை செய்யப்படணும். இந்த கட்டளை இஸ்ரேலோட 12 கோத்திரத்துக்கு உள்ள மாத்திரம் தானான்னு கேட்டா இல்ல. மாறாக இஸ்ரேலை சாராத புறஜாதிகளுக்கும் அது பொருந்தும். ஒரு யூதன் ஒரு புறஜாதி மனுஷனை கொண்டுட்டார் அப்படின்னா அந்த யூதன் என்ன பண்ணணும்? கொலை செய்யப்படணும். பாருங்க, தேவன் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்துட்டு சுதேசியா இருக்க உங்களுக்கு மாத்திரம் இந்த பிரமாணம் கிடையாது. மாறாக உங்க லிஸ்ட்லயே இல்லாத, உங்க ஃபேமிலியே இல்லாத புறஜாதிகளுக்கும் இந்த பிரமாணம் ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் கொடுத்திருக்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கும் பொழுது அது எவ்வளவு அருமையான பிரமாணமாக, எவ்வளவு ஒருத்தரும் குற்றம் சாட்ட முடியாத ஒரு பிரமாணமாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். இன்றைக்கும் அருமையான இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த நியாயப்பிரமாண விஷயத்தை எடுத்துக்கிட்டு தேவனை குற்றப்படுத்துற விஷயங்கள் நம்ம நிறைய டிபேட்ல பார்த்துருப்போம். ஆனா அதனுடைய ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாம பதில் சொல்றது கிறிஸ்தவர்கள் தடுமாறுவது என்ன பண்ணிருக்கணும் பார்த்திருக்கோம். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் தேவன் என்ன கொடுத்திருக்காருன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தொடர்ந்து பார்க்கும் பொழுது தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை இருக்கு பாத்தீங்களா? ஆனா காலம் ஆக 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 இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி அது மாறி வாரத்தினுடைய 1ஆம் நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிடுச்சு இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம சனிக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்களா? எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஞாயிற்றுக்கிழமைக்கு தான். அப்ப நியாயப்பிரமாணத்துல இருந்த சனிக்கிழமை இயேசு கிறிஸ்து அதை மாத்தி ஞாயிற்றுக்கிழமையா கொண்டு வந்துட்டாருங்களா? பிரதர் அசல் சொல்றாரு, தேவன் அப்படி எங்கேயுமே என்ன பண்ணல அப்படின்னா கொடுக்கவே கிடையாது. மாறாக இந்த சனிக்கிழமை என்பது வரப்போகிற மாபெரும் 1000 அரசாட்சிக்கு நிழலாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது எப்படி இது கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்தவத்துக்குள்ள மாற்றம் வந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் இயேசு அவர் பூமியில அந்த நாட்களில இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவராக காணப்பட்டார். எப்பன்னா அவர் உயிர்த்தெழுந்த பின்னாடி, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்னாடி சீஷர்களுக்கு எப்போதும் தரிசனம் பண்ணார் அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தான் தரிசனம் பண்ணார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனாலதான் பாருங்க, இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளும் என்னைக்குதான்? ஞாயிற்றுக்கிழமை தான். அப்ப இந்த காரியங்களை பார்த்த சீஷர்கள் அந்த நாளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சு கடைசி காலத்து பக்கம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஆரம்ப நாட்கள்ல அவங்க 2 நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களாம்.
ஓய்வு நாளுக்கு சனிக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆரம்ப நாட்கள். ஆனா காலங்கள் போக 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 சனிக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த பழக்கம் அப்படின்றது உண்மை கிறிஸ்தவர்கள் மத்தியில இல்லாம போயிருச்சு. இது ஏன்? தேவன் பிரமாணத்தை மாத்தி கொடுத்துட்டாரா? நிச்சயமாக தேவன் மாற்றி கொடுக்கல. ஆனா இப்படியான மாற்றம் என்பது பிரதர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு ஸ்லாக்கியம்னு சொல்றார். அது தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம்னு சொல்றார். காரணம், இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ரொம்ப விசேஷமாக என்ன ஆச்சு அப்படின்னா, சீஷர்களாக அனுசரிக்கப்பட்டு வருது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி 7ஆம் நாளும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னாலும், தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 7ஆம் நாளும் ரொம்ப முக்கியம். நிழல்ல பார்க்கும் பொழுது. ஏன்னா அதோட நிஜம் வந்து எங்க வருது அப்படின்னா, ராஜ்யத்துல வரக்கூடிய காரியமா இருக்குது. வாரத்தின் முதல் நாள் அனுசரிப்பும் ரொம்ப முக்கியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. இன்னும் சொல்லப்போனா, நாட்களை விசேஷிக்கிற விஷயத்துல சுயாதீனம் என்பது தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலா தெரியுதுன்னா, அதுக்கு சில நியாயமான காரணம் இருக்கும் இல்லைங்களா? அதே நேரத்துல எல்லா நாளையும் ஸ்பெஷலா பார்க்குற ஒருத்தர் நான் என்ன பண்ணக்கூடாது? குற்றப்படுத்திடக்கூடாது இல்லைங்களா? பண்பான சகோதர சகோதரிகளை இப்படியாக பார்க்கும் பொழுது, எப்படி இந்த 7ஆம் நாள் முதல் நாள் மாறுச்சு அப்படின்னா, தேவன் இதுல எந்த மாற்றத்தையும் செய்யவே கிடையாது. இது சீஷர்கள் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க. இது தவறுன்னு பிரதர் ரசல் சொல்ல மாறாக இது ஒரு ஸ்லாக்கியம்னு சொல்லி சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு என்பது நமக்கு ஆசீர்வாதமா இல்லைங்களா? அநேக நாடுகள்ல என்னதான் ஓய்வா இருக்குது அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வா இருக்குது. இதை கூட பிரதர் ரசல் இங்க சுட்டி காண்பிக்கிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஓய்வா நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா, இவ்வளவு ஆசீர்வாதம் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. சனிக்கிழமை நம்ம வந்து அனுசரிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா பிராக்டிகலா பார்க்கும்போது சனிக்கிழமை தான் கூலி ஆட்களுக்கு என்ன நாளா இருக்குது அப்படின்னா, சம்பளம் கூடுற நாளா இருக்குது. அன்னைக்கு வேலைக்கு போல அப்படின்னா சில 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 குடும்பங்களுக்கு சம்பளம் கூட என்ன ஆகாதுன்னா கிடைக்காது. அப்ப பிராக்டிகலா பார்த்துட்டாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுன்றது நமக்கு ரொம்ப விசேஷம் ஒரு நாளாக இருக்குது. இப்படியாக கிடைச்சிட்டு இந்த நாளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி, கிடைச்சிருக்க அந்த ஒரு நாள்ல முழுக்க முழுக்க தேவனுடைய காரியங்களை பங்கெடுப்பதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். மகிழ்ச்சியுடன் கூட என் பிரதர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தொடர்ந்து பார்க்கும்பொழுது இளைப்பாறுதல் பத்தி பிரதர் பேசுறாரு. முக்கியமாக 2 ஓய்வுகள் அல்லது 2 இளைப்பாறுதல் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்திருந்தாருங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, யூபிலி வருஷம் இல்லைங்களா? அதாவது ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு ஒரு முறை என்னன்னா அவங்களுக்கு ஓய்வு. அப்படி இப்ப இருக்கும்போது 7 × 7 49. அந்த 49 வருஷத்தை தாண்டி வரக்கூடிய 50வது வருஷம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஓய்வு வருஷமா இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு அடையாளத்துக்கு நிழலாக இருக்குதுன்னு பாக்குறோம். இன்னொன்னு என்னங்க, பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே நாள் என்பது கூட என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஓய்வு நாளாக இருக்குது பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்படியாக 2 ஓய்வு நாட்களை வந்து தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா கொடுத்திருந்தார். அதாவது வாரத்துல ஒரு ஓய்வு நாள், அதே மாதிரி வருஷத்துல ஒரு ஓய்வு நாள். இப்படியாக ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த 2 ஓய்வினுடைய ஆழங்களை பத்தி அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர் 4ஆம் வசனத்துல 1 to 11 வசனங்களை பேசுற வசனங்கள் படிக்க வேணாம், நம்ம உங்க வீட்டுல போய் தியானிச்சுக்கலாம். இப்படியாக பார்க்கும் பொழுது நம்ம இன்னைக்கு அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிச்சிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா பவுல் சொல்றாரு, அது வந்து எதிர்காலத்துல நடக்க வேண்டிய காரியமா இருக்குது இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறது. ஆனா பதில் ரசூல் சொல்லும்போது நம்ம இளைப்பாறுதல் பிரவேசிட்டோம்னு சொல்றாரு. அது என்ன இளைப்பாறுதல் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இளைப்பாறுதலா இருக்கிறோமா இல்லைங்களா? மனசுல நிம்மதி இருக்குங்களா? சந்தோஷம் இருக்குங்களா? நம்முடைய தெய்வீக டவுட் நமக்கு இருக்குங்களா? இல்ல. எல்லாமே தேவன் கிளியரா என்ன பண்ணிருக்காரு, நம்மள ஆவிக்குரிய ஆகாரங்கள் கொடுத்து போஷிச்சுட்டு இருக்காரு இல்லைங்களா? அப்போ ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் நமக்கு இருக்கா இல்லைங்களா? நிச்சயமா நமக்கு இருக்குது. ஆனா இதைவிட மேலான பிரம்மாண்டமான நிரந்தரமான ஒரு சமாதானம் என்பது நமக்கு எப்ப கிடைக்கும்னா பின்னாட்கள்ல நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட சேரும்போது அந்த அருமையான வாய்ப்பு கிடைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இன்னைக்கு இருக்கிற இளைப்பாறுதல் சமாதானம் ஒருவேளை நம்முடைய சுய விருப்பத்தின்படியாக அது இழந்து போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய இளைப்பாறுதல் என்பது அது ஒருபோதும் மாற்றப்படாத அருமையான ஒரு இளைப்பாறுதலா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்த ஒரு கிடைத்தளத்தில் பிரதர் என்ன பேசுறாருன்னா, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வது அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்கள் பேசுறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி யூதனாக இருந்தபடியால், யூத பிரமாணத்தினுடைய கட்டளைகள் அனைத்திற்கும் உடன்பட்டவரானபடியால், அவரால் நியாய பிரமாணத்துக்கு எதிராக எதையும் செய்ய முடியாது. என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ண மனுஷனாக இருந்து இந்த பூமிக்கு அவர் யூத கோத்தில வந்துட்டாலும், நியாய பிரமாணத்திற்கு எதிராக அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. 2வது, அவரால் அதை தள்ளியும் வைக்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நியாயப்பிரமாணத்துக்கு மாற்றாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியாதுன்னா, தன் விருப்பப்படியாக, தன் ஆலோசனைப்படியாக எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது. அதை தள்ளியும் கூட வைக்க முடியாது. காரணம், அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக வந்திருக்காருன்னு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. தொடர்ந்து பிரதர் என்ன பேசுறாரு அப்படின்னா,
அதே சமயம் அந்த ஓய்வு நாளுடைய உண்மையான அர்த்தத்தை யூதர்களுக்கு விளக்கிச் சொல்வதும் பொருத்தமாயிராதுன்னு சொல்றாரு. அதாவது எதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை செலக்ட் பண்ணி அதுல அதிக நன்மைகள் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த இயேசு கிறிஸ்து எதிர்த்துட்ட யூதர்கள்ட்ட சொல்றது அப்படின்றது பிரயோஜனமா இருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த யூதர்களுக்கு அந்த விஷயத்தின் சில காரியங்கள் சொல்லியும் கூட அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. அப்ப இயேசு கிறிஸ்து முற்றிலும் எதிர்க்கிற யூதர்கள்ட்ட போய் இந்த பிரம்மாண்டமான விஷயங்களை இயேசு கிறிஸ்து சொல்ல முடியுமான்னு கேட்டா நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்து தவறு செஞ்சுட்டாருன்னு குற்றம் சாட்டக்கூடிய மனுஷங்கள் இருக்கிற இடத்துல அவரே வாலண்டியரா போய் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொரு ஓய்வு நாள் எனக்கும் நன்மை செய்யற விஷயத்தை என்ன பண்ணாருன்னா தொடர்ந்து செய்யறதை இங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். நம்ம பிரதர் இந்த வசனத்தை கொடுக்குறாரு. அன்னைக்கு இருந்துட்ட வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுஷியர்கள் எப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா, தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லைன்னா தேறினவர்களாக இல்ல. அதற்குரிய ஆவியும் கூட அவங்க பெற்றிருக்கவில்லை. அவங்க நியாயப்பிரமாணத்தை வைராக்காம இருந்தாங்கன்றது மறக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மையா இருக்குது. ஆனா அவங்க எது நியாயப்பிரமாணம் நினைச்சிட்டு இருந்தாங்களோ அது உண்மையிலேயே நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்லி பிரதர் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் ஓய்வு நாள்ல மட்டும் இந்த காரியங்கள் செஞ்சுட்டாரு அப்படின்னா, அவங்களுக்கு சில காரியங்கள் செய்ய விரும்பிட்டார். அது என்ன அப்படின்னா, ஆனாலும் இயேசுவினால் இஸ்ரேல்ல இருந்த ரபிகளினாலும் நியாயசாஸ்திரிகளினாலும் பரிசேயர்களினாலும் போதிக்கப்பட்ட போதனைகள் மூலம் உள்வந்த நியாயப்பிரமாணம் தொடர்பான சில தவறான புரிதல்களை சரி செய்யவும் அப்படியாக செய்தார். அப்படின்னா ஓய்வு நாள்ல சீஷர்கள் பயிர் சாப்பிட்டாங்க பாத்தீங்களா, போயிட்டே இருக்கிறாங்க, பயிர்களை கொய்து சாப்பிட்டாங்க. இது வேதப்பாரர்கள் என்ன சொன்னாங்க, பரிசேயர்கள் இது தவறுன்னு சொன்னாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி சட்டப்படி தவறுன்னு சொன்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு அப்படின்னா அது தவறு இல்லைன்னு சொன்னார். அப்ப ஏன் அதெல்லாம் இயேசு கிறிஸ்து அனுபவிச்சாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை சரியா புரிஞ்சுக்காதவங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக அந்த காரியங்கள் செய்ததாக இங்க சகோதர அசல் பதிவு செய்யறதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 இருந்து 19 வரைக்கும். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். 5. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 19 படிச்சிருங்க. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் ஒன்றாயாகிலும் மீ சாரி ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். பாருங்க, மலை பிரசங்கத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாகவும், அதாவது நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்த எல்லா இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாகவும் பேசிட்ட ஒரு அருமையான வார்த்தைங்க. இங்க என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணாதீங்க நினைச்சுக்காதீங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்றாரு. தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, தேவன் கொடுத்துட்ட முக்கியமா அந்த 19 வசனம் பார்க்கும் பொழுது, ஆகையால் இந்த கற்பனைகள் அப்படின்னா எந்த கற்பனைகள், நியாயப்பிரமாண கற்பனைகள். இந்த நியாயப்பிரமாண கற்பனைகளை எல்லாவற்றிலும் கொஞ்சம் சில விஷயங்களை மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி யாராச்சும் போதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்களாம், பரலோக ராஜ்யத்தில் சிறியவர்களாக எண்ணப்படுவார்கள். அப்படியே நியாயப்பிரமாணத்தின்படியே போதிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பரலோகத்துல பெரியவங்களா இருப்பாங்க. இப்ப பாருங்க, அந்த பயிர் வழியை சீஷர்கள் போன விஷயம் எனக்கு தெரியும் இல்லைங்களா. அது வந்து சீஷர்கள் ஓய்வு நாள்ல அந்த காரியங்கள் பண்றாங்க. ரொம்ப நல்ல பசி அவங்களுக்கு. அவங்க போகும்போது பயிர்களை பறிச்சு அதை நசுக்கி எடுத்து சாப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு அன்னைக்கு இருந்துட்ட பரிசேயர்கள் வேதப்பாரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய சீஷர்கள் வந்து செய்யக்கூடாத காரியத்தை செய்யறாங்களே, கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஓய்வு நாள்ல இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்ட்டு பிரதர் அசல் என்ன சொல்றாருன்னா, அவங்க அந்த அந்த கதிர்களை பிச்சு நசுக்கிறாங்க பாத்தீங்களா, அது எதுக்கு ஈக்குவலா யூதர்கள் பார்த்துட்டாங்க அப்படின்னா, கதிர் அடிக்கிற வேலைக்கு ஈக்குவலா அவங்க பார்த்தாங்க.
அப்போ ஓய்வு நாள்ல வேலை செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? கதிர் அடிக்க வேலைக்கு ஈக்குவலா இது பிரிச்சு சாப்பிடுறாங்களே, இது நியாயமான்னு கேட்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நீங்க சொல்றது சரிதான். நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாங்க தான். ஆனா ஏன் மீறினாங்க அப்படின்ற காரியம் சொன்னாருங்களா? அப்படி எதுவும் சொல்லல. மாறாக அவங்கள பார்த்து மாயக்காரர்ன்னு தான் கேட்டாரு. இல்லைங்களா? என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க செஞ்சது நியாயப்பிரமாணத்தின்படி சரின்னு தான் பேசி, பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை சுட்டி காமிக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தின்படி சீஷர்கள் செஞ்சது தவறு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரின்னு போதிக்கிறாருன்னா, இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கணும்? ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மாத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்ப பரலோகத்து ராஜ்யத்துல எப்படி இருந்திருக்கும் இயேசு கிறிஸ்து? சிறியவரா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம் எப்படி இருக்கிறாருங்க? எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவராக கடத்துல இருக்காரு. அப்படின்னா அவர் நியாயப்பிரமாண சில விஷயங்கள் மாத்தினாருங்களா? ஒரு இன்ச்சு கூட ஒரு புள்ளி கூட என்ன பண்ணலாம்னா மாத்தல. மாறாக நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதோ அதுல எவ்வளவு கஷ்டம் இருந்துட்டாலும் சரி, எவ்வளவு பாடுகள் இருந்துட்டாலும் சரி, தன்னோட சொந்த விருப்பத்துக்கு இங்க இடம் இல்ல. என்ன இல்ல? இடம் கிடையாது. பிதா என்ன வச்சிருக்கிறாரோ அதை முழுசா நிறைவேற்றி முடிக்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்க, அந்த சம்பவம் படிக்கலாம். தெரிஞ்ச சம்பவம் தான், அதனால அதை நம்ம படிக்க வேணாம். அது எங்க இருக்குது அப்படின்னா, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1 to 5, அப்புறம் லூக்கா 6ஆம் அதிகாரத்துல இருக்குது. நம்ம அதை படிக்க வேணா, தெரிஞ்ச விஷயங்கள் தான். நம்ம எங்க போயிடலாம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு சொன்னார் பாத்தீங்களா, பரிசேயர்களை பார்த்து தாவீதை சொல்லி காமிக்கிறாரு. தாவீதை செஞ்சு நீங்க படிக்கலையா அப்படின்ட்டு, வாசிக்கலையான்னு சொல்லிட்டு அது மாதிரி படிக்கலாம். என்ன, அவன் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 32ல இருந்து 36 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். சிஸ்டம் மன்னிக்கணும், நான் சொன்ன வசனம் தாவீது சம்பவம், நான் அந்த வசனத்தை மாத்தி சொல்லிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இது என்னாகும் 15ஆம் அதிகாரம் வசனம் 32 36 படிக்கும் பொழுது அங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஓய்வு நாள ஒருத்தர் போய் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாரு. இதை யார் பார்த்துட்டா? இஸ்ரேல் ஜனங்க பார்த்து சில பேர் என்ன கொண்டு வந்துட்டாங்க, அவரை பிடிச்சி கைங்களமா எங்க கொண்டு வந்துட்டாங்க? மோசேட்டையும் ஆராண்டையும் கொண்டு வந்து, பாருங்க நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாது என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த நேரத்துல என்ன முடிவு இருக்குன்னு தெரியாம என்ன பண்றாங்கன்னா, இந்த மனுஷனை கொண்டு போய் காவல்ல வச்சுட்டு தேவன்கிட்ட போய் மோசே விசாரிக்கிறாரு. இப்ப தேவன் என்ன சொன்னாருங்க? இந்த ஒரு தடவை எக்ஸிஸ்ட் கொடு மோசே, அட்ஜஸ்ட் பண்ணி எச்சரிச்சு விட்டுருன்னு சொன்னாருங்களா? அவனை கொலை செய்யன்னு சொல்லிட்டாருங்க. கொலை செய்யன்னு சொன்னாரு. ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப பாருங்க, நியாயப்பிரமாணத்தை மீறி ஓய்வு நாள்ல செய்யக்கூடாத செஞ்ச அந்த மனுஷனுக்கு மரணம் அப்படின்னா, சீஷர்கள் செஞ்ச நியாயப்பிரமாணத்தை மாற்றான ஒரு காரியம்னா நியாயமா சீஷர்கள் என்னதான் மரணம்? ஏன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை இயேசு மாத்தி செஞ்சுட்டாருன்னு சொன்னா அது யாரை குற்றப்படுத்துற மாதிரி? இயேசு கிறிஸ்து குற்றப்படுத்துற மாதிரி, அவர் அனுப்பின பிதாவாகிய தேவனையும் குற்றப்படுத்துற மாதிரி. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19 ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாண காரியங்களை மாற்றுறதுக்காக இயேசு கிறிஸ்து வரவே இல்லை. அதுல சில விஷயங்களை மாற்றி அனுசரிச்சு போறதுக்காகவும் வரல. முழுக்க முழுக்க அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்காக தான் வந்தார்னு பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இப்ப நம்ம வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 4 வரைக்கும். ஏன் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து நீங்கள் வாசித்தது இல்லையான்னு கேட்டார். ஏன்னா படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது? சீஷர்கள் பண்ணது தவறு மாதிரி தெரியுது. ஆனா இயேசு கிறிஸ்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இது எப்படி அப்படின்னா, நீங்க படிச்சது இல்லையான்னு கேட்கிறாரு. அப்ப படிச்சாதான் நமக்கும் தெரியும் என்ன நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னு சொல்லிட்டு. 1 சாமுவேல் 21 வசனம் 1 to 4. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோடே சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபர் ஸ்திரீகளோடே மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். சிஸ்டர், அன்பான சகோதர சகோதரி, நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு சம்பவம் தான் இது இல்லைங்களா? இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி சீஷர்கள் செய்த தவறு என்ற குற்றச்சாட்டை வச்சுட்ட யூதர்களை பார்த்து இந்த சம்பவத்தை நீங்க படிச்சது இல்லையான்னு கேட்கிறார்.
இப்ப இந்த சம்பவம் படிக்கும்போது என்ன புரிஞ்சுக்கலாம் பாருங்க, பேக்ரவுண்டு பார்க்கும் பொழுது சவுலை தாவீதை எப்படியாவது கொலை செஞ்சிடணுன்ற ஒரு துடிப்புல யார் இருந்தா? சவுல் இருந்தார். இதை யோனத்தான் நம்பல ஆரம்பத்துல. இதை செக் பண்ணி பார்க்குற சில விஷயங்கள் போது அப்புறம் யோனத்தான் என்ன பண்ணிட்டாருன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அப்பா தாவீதை கொல்றதுக்கு முழு வெறியோட காத்திருக்காருன்ட்டு. அப்ப சில விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் யோனத்தான் என்ன பண்றாருன்னா தாவீதை மனசார வாழ்த்தி அனுப்பிச்சிடுறாரு. அந்த ஒரு சூழ்நிலையில தான் தாவீது ஜீவன் தப்ப ஓடி போகும்போது தான் தாவீதும் அவனோட கூட இருந்தவர்களும் ரொம்ப பசியா இருந்த நேரத்துல, ரொம்ப பசியா இருந்த சூழ்நிலையில நேரா எங்க வராங்க அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வராங்க. ஏன்னா அந்த டைம்ல வேற பக்கத்துல வேற வீடுகள் இருந்துச்சே இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து நேரா அந்த ஆசாரியர்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கணும். ஆக்சுவலா தாவீது நோக்கம் வந்து பரிசுத்த சமுத்திர அப்பங்களை சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. சாப்பிடுறதுக்கு ஏதோ அப்பம் இருந்துச்சுன்னா கிடைச்சா போகுதுன்னு கேட்கிறாரு. ஆனா ஆசாரியர் என்ன சொல்லிடுறாருங்க, இல்ல தாவீது, சாதாரண அப்பம் எதுவுமே கிடையாது, பரிசுத்த அப்பம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வாலிபர்கள் ஸ்திரீகளோட சேராது இருந்தீங்கன்னா தருவேன்னு சொல்றாரு. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இவர் யாருங்க? இவருக்கு என்ன உரிமை இருக்குது? தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நியாயப்பிரமாணத்தின்படி பரிசுத்த அப்பங்கள் ஆசாரியர் தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிடக்கூடாது. அதுல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஆனா இந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாலிபர்கள் ஸ்திரீகளோட சேராது இருந்தால் தருவேன்னு சொல்றாருன்னா இவரா சொல்லியிருப்பாருங்களா? அப்போ அன்பான சகோதர சகோதரி, நியாயப்பிரமாணத்தின் ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு என்ன படல அப்படின்னா கொடுக்கப்படல. ஆனா அந்த ஃபுல் டீடைல்ஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதோட விளக்கங்கள் முழுசுமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த ஆசிரியர் இப்படி சொல்றாரு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கே செத்துருப்பார் ஆசாரியர். ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்ல, தேவாலயத்தின் விஷயமா இருக்குது. அப்ப பாருங்க, அப்ப நியாயப்பிரமாணத்துல இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்களேன். இன்னைக்கு பஸ்ல போறோம் இல்லைங்களா? நிறைய பஸ்ல பெரிய கண்ணாடி இருக்கும், பக்கத்துல ஒரு சுத்தியில கவருக்குள்ள வச்சிருப்பாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்னு போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அந்த கண்ணாடியை உடைக்கலாமா? உடைக்கலாம். அப்ப பாருங்க, பஸ் நிக்குது ஒரு இடத்துல, ஒருத்தர் அவசரமா இறங்கணும். 2 பக்கம் சில சில பஸ்ஸுக்குள்ள 2 பக்கம் இறங்கலாம். சில பஸ்ல ஒரு பக்கம் தான் வழி இருக்கும் இல்லைங்களா? ஒருத்தருக்கு இறங்க முடியல, டைம் ஆகுது பாக்குறாரு, டக்குன்னு போறாரு, சுத்தில எடுத்து கண்ணாடியை உடைச்சு வெளியே போயிடுறாரு. அப்ப கேட்கறேன், என்னப்பா ஏன்பா கண்ணாடியை உடைச்ச அப்படின்னா, எனக்கு டைம் ஆச்சுங்க, இறங்க வழி விட மாட்டாங்க, இதை உடைக்கிறது தானே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடைக்கலாம். அப்படி அவர் உடைச்சிட்டு போனாருன்னா அது சரிங்களா? சட்டத்துக்கு உட்பட்டதானா? இல்ல. ஆனா அதே கண்ணாடியை உடைச்சா அது சட்டத்திற்கு உட்பட்டது. அது எப்போ? எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஜீவனுக்கான ஒரு சிச்சுவேஷன், உயிர் போற சிச்சுவேஷன், ஜீவனை பாதுகாக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல அங்க ரூல்ஸ் அங்க என்ன பண்றது இல்லைன்னா ஃபாலோ பண்றது இல்ல, மாறாக அவசர கால தேவைகளை கண்ணாடி என்ன பண்ணிக்கலாம், உடைச்சிட்டு வெளியே போயிடலாம். அப்ப பாருங்க, ஒரே சட்டம் தான், அந்த கண்ணாடியை நார்மலா இருக்கும்போது உடைச்சா தண்டனை, பனிஷ்மெண்ட். ஆனா எமர்ஜென்சியான சூழ்நிலை உடைச்சா என்ன கிடையாது, பனிஷ்மெண்ட் கிடையாது. இதுவும் இது ரெண்டுமே என்னதான் பார்க்கணும்னா சட்டத்திற்கு உட்பட்டது. இதே மாதிரிதான் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய நேரங்கள்ல பிரதர் ரசல் சொல்லும்போது ஜீவனுக்குரிய விஷயங்களில சில விசேஷ அனுமதிகள் நியாயப்பிரமாணத்துல இருக்கிறதாக பதில் சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது நியாயப்பிரமாணத்துக்கு மாறான விஷயம் கிடையாது, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட விஷயம் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, சீஷர்கள் செய்த உண்மையிலேயே நியாயப்பிரமாணத்துக்கு மாற்றான காரியம்னா இயேசு கிறிஸ்து ஒருபோது என்ன பண்ணிருக்க மாட்டார்னா சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டார். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் சித்தத்துக்கு விரோதமா சொன்னபோது கடிந்து கொண்டார், அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லிட்டு. அப்படிப்பட்டவர் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக சீஷர்கள் செய்யும் போது அதை அனுசரிச்சு அதை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாருங்களா? அதுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதுக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, இது ஒரு கோணம் பார்க்கும் பொழுது அந்த ஆசாரியர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாரு அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு மாற்றா அப்படி கிடையாது, அப்படி செய்யல அவரு. அதுல நியாயப்பிரமாணத்துக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல சில அனுமதிகள் என்ன இருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா அந்த அப்பத்தை குறித்து தாவீது ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்க இருப்பாங்க. வசனம் 5 படிங்களேன். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன்னேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள். வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். பாத்தீங்களா? அப்ப தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த பரிசுத்த அப்பத்தை என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஒரு நாள் டைம் முடிஞ்சு எடுத்துட்டீங்க, அதுக்கு பதிலா வேற அப்பம் என்ன ஆயிடுச்சு, வைக்கப்பட்டாயிருச்சு. இப்ப இது சாதாரண அப்பம் தானே அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் தாவீது கொடுக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப சாதாரண அப்பத்தை சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஆனா பாருங்க, 2 வியூ நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த 2 வியூலயுமே தாவீது நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாரு என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. அப்படி மீறி இருந்தா தாவீதும் இறந்திருப்பாரு, இதை கொடுத்துட்டு ஆசாரியனும் என்ன இருக்காரும் இறந்திருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த விறகு பொறுக்கின அப்பயா தேவன் கொலை செஞ்சது அப்படின்றது
நீதி ஆகாது, அது அநீதி ஆயிரும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன்னா தேவன் எப்போதுமே என்ன பண்றது இல்லை அப்படின்னா பட்சபாதம் பார்க்கிறது இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க, தொடர்ந்து பிரதர் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாண தேவன் கொடுத்தார் உண்மைதான். ஆனா அவசியமா செய்ய வேண்டிய நல்ல கிரியைகளை, நன்மைகளை பாதிக்கக்கூடிய அளவுல நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிடல, கொடுத்துலன்ற விஷயங்களையும் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்கள்ல ஓய்வு நாள் நிறைய அற்புதங்கள் செஞ்சார் இல்லைங்களா? அப்படி அற்புதங்கள் செய்யும் போதெல்லாம் யார் பிரச்சனை பண்ணாங்க? அதை சரியா புரிஞ்சிக்காத யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் பண்ணாங்க. அதுல 2 சம்பவத்தை பிரதர் அசல் இங்க பதிவு செய்யறாரு. அது எங்க நம்ம படிக்கலாம் அப்படின்னா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். ஆமா, ஏன் அப்படின்னா மேல பார்க்கும்போது 18 வருஷமா ஒரு சகோதரி வந்து பலவீனமா இருந்திருக்காங்க. அவங்கள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஓய்வு நாள்ல சுஸ்தமாக்கியிருக்காரு. அப்ப அந்த அந்த வேத பாருங்க இல்லைங்களா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு வேலை நாட்கள் 6 நாள் இருக்குல்ல, அப்போ வந்து சுஸ்தமாக்கிக்கங்க. இப்ப என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்றது நியாயப்பிரமாணத்துக்கு மாறானது. ஒரு வகையில் அவர் என்ன பண்ணலாம்னா ரொம்ப பாராட்டலாம் அன்பான சகோதர சகோதரிகளை. அற்புதமே நடந்தாலும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இருக்குன்னா என்ன பண்ண மாட்டேன், நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன்னு. உலகத்துக்குள்ள சொல்லுவாங்க, உலகத்துல சொல்லுவாங்க, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி கண்ணுக்கு முன்னாடி மாபெரும் அற்புதம் நடக்குது, அவர் இதுலதான் குறியா இருக்காரு. நியாயப்பிரமாணமே தப்பு, நான் ஏத்துக்க மாட்டேன், அதுல குறியா இருக்காது. அவர் புரிதல் தவறா இருந்துட்டாலும் அவருடைய அந்த அந்த குணம் வந்து ரொம்ப ஆச்சரியமான குணமா இருக்குது. ஆனா அவருடைய புரிதல்ல என்ன இருக்கு அப்படின்னா தவறு இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. பாருங்க, இயேசு தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா படிங்களேன், 15ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? போது சிஸ்டர், பாருங்க, உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு மாறதான் செஞ்சுட்டாரு அப்படின்னா பொறுமையா என்ன பண்ணிருப்பாரு, எடுத்து சொல்லியிருப்பாரு. குறிப்பிட்ட காலங்கள் இருந்துச்சு, அது வரைக்கும் நியாயப்பிரமாணம் இப்படி இருந்துச்சு. ஆனா இதுவோ காலத்துக்கு மாற்றான ஒரு விஷயம் இருக்குது. ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி செய்யறன்றது ஒருவேளை எடுத்து சொல்லியிருப்பாரு பொறுமையா நிதானமா. அப்படி சொன்னாதான் அது ஒரு ஜென்டிலான ஒரு விஷயம். இவங்களே ஏற்கனவே இடர்ல இருக்கிறாங்க, இவங்களை மேலும் இடர்ல கொண்டு போற விஷயம் இயேசுக்கு செய்வாருங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நியாயப்பிரமாணத்தின்படி இங்க செஞ்ச தவறுன்னு சொன்னவரை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க, மாயக்காரனேன்னு சொல்றாரு. அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல மாற்றம் செஞ்சுதான் இதை செஞ்சார் அப்படின்னா உண்மையிலேயே மாயக்காரனா யாரதான் இருக்கணுங்க? இயேசு கிறிஸ்துவா தான் இருக்கணும். ஆனா அவர் அப்படி சொல்ல, அவர் அப்படி செய்யாம தன்னை குற்றப்படுத்தின பார்த்து என்ன சொல்றாரு, மாயக்காரனேன்னு சொல்றாரு. அப்படின்னா தப்பு யாரு மேல? இந்த அற்புதம் அதிசயங்களை பார்த்து குற்றம் சாட்டினர் மேலதான் தப்பு இருக்குது. தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வசனம் எப்படி இருக்குது, உங்களில் எவனாவும் ஓய்வு நாளில் தன் எருதாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இன்னும் சில வேத வசனங்கள் படிக்கும் பொழுது ஓய்வு நாள் ஏதாச்சும் மிருக ஜீவன்கள் பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சு, இல்ல ஒரு மரண சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அதை காப்பாற்ற மாட்டீங்களான்னு கேட்கிறாரு இல்லைங்களா? அப்படி கேட்கும்போது ஜனங்கள் என்ன ஆனாங்க, அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுங்க? அமைதியானாங்களாம். சில வசனங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வெட்கப்பட்டார்கள்னு வசனம் இருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ குற்றப்படுத்தி ஓய்வு நாளில் தகாத செய்றீங்களேன்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து ரீப்ளை கொடுத்ததை பார்த்துட்டு அனைவரும் வெட்கப்பட்டார்கள்னு வசனம் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க எதை செஞ்சிருக்காங்க, தன்னுடைய மிருக ஜீவனும் இன்னொருத்தருடைய மிருக ஜீவனும் ஆபத்துல ஓய்வு நாள் விழுகுது அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க, போயிட்டு காப்பாத்துற வேலையை செஞ்சிருப்பாங்க. ஒரு மாடு விழுந்துருச்சு ஒரு பள்ளத்துக்குள்ள, ஒருத்தரால போயிட்டு தூக்க முடியுங்களா? ஒரு 4-5 பேர் என்ன பண்ணிருக்கணும், உதவி கூப்பிட்டு இருக்கணும். அந்த மாடை காப்பாத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அது உதைக்கும், எத்தும், முட்டும், அதெல்லாம் சமாளிச்சு தூக்கி மேல கொண்டு வரணும் அப்படின்னா சில நேரங்கள் எடுக்கும். வேர்வை சிந்தணும், சில பிரயாசங்களை செலவு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அது தவறாகுமா? நியாயப்பணத்தை வேலையை செய்யக்கூடாதே, இவங்க இவ்வளவு வேர்வை சிந்துறவளுக்கு வேலை செய்யறாங்களேன்னு கேட்டா இது தவறாகுமா? நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு உயிரை பாதுகாக்கணும். அது ரசூல் அதான் சொல்றாரு, ஜீவனுக்கு நன்மை செய்யறதுக்காக தேவன் நியாயப்பிரமாணத்தை மாற்றம் என்ன பண்ணல, கொண்டு வரல. நியாயப்பிரமாணம் வந்ததுனால நன்மை செய்யற விஷயங்கள் அது குறுக்கிடவும் இல்ல. அப்ப ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்காக செய்ய வேண்டிய ஓய்வு நாள்ல செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நியாயப்பிரமாணத்துக்கு மாற்றான காரியம் கிடையாது. அது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காரியமா தான் இருக்குது அப்படின்ற காரியத்தை கூட நீங்க பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தொடர்ந்து அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது, ஆசாரியர்கள் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும்
பாவம் அல்லன்னு இருக்கு இல்லைங்களா? இது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காரியமா, நியாயப்பிரமாணத்துக்கு மாறான காரியமா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆசாரியர்கள் ஓய்வு நாள வேலை நாள் ஆக்கினாலும் பாவம் அல்லன்ட்டு. ஏன்னா ஓய்வு நாள்ல வந்து தேவன் சில பலிகள் செய்ய சொல்லியிருப்பாரு. சில பலிகள் வந்து ஓய்வு நாள்ல ஆசாரியர்கள் செய்யணும் போச்சு இல்லைங்களா? வேண்டியதானே? அவங்க அதான் ஓய்வு எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுங்களா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஓய்வு நாளையும் பலி செலுத்துறதுக்கு தேவன் சில பலிகள் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்படி அவங்க தேவாலயத்துல ஓய்ந்துராம அதை முழுக்க முழுக்க வேலை நாளாக்கி வேலை செஞ்சாலும் பாவம் இல்லைன்னு சொல்றாரு. நியாயப்பிரமாணத்துக்கு மாறான காரியம் கிடையாது. இப்போ ஆசாரிகளை விட யார் பெரியவர்? இயேசு கிறிஸ்து நாட்கள்ல இன்னொருத்தர் வாழ்ந்தார், ரொம்ப முக்கியமானவருங்க. யோவான் ஸ்நானகன். அவர் ஸ்திரீகள்லயே பெரியவர். அவரும் ஓய்வு நாள்ல ஊழியங்கள் செஞ்சாருன்னா அது மாறான ஒரு விஷயமான்னு கேட்டா இல்ல. இப்ப யோவான் ஸ்நானகன் காட்டிலும் யார் பெரியவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஓய்வு நாள்ல வேலை செய்யறாரு அப்படின்னா இவர் ஆசாரிகள் காட்டிலும் யார் பெரியவரா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அப்ப தேவாலயத்திலும் பெரியவரா நான் இருக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா? இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாள்ல வேலை செய்யறது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காரியம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஓய்வு நாளையும் வேலை செஞ்சது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காரியம். விஷயம் புரியுதுங்களா இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதரர்கள், இது மாத்திரமல்ல, வரப்போவது ஒரு மிகப்பெரிய ஓய்வு, 1000 வருட அரசாட்சி. அன்னைக்கு முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? மனுக்குலத்தை சுத்தமாக்குற வேலையை செய்ய போறாரு. இப்ப நியாயப்பிரமாணத்தை எப்படி பார்த்தா பாவமாயிருமா? அது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்குதுன்றதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இப்படியாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த ஓய்வு நாள்ல இவ்வளவு அற்புதங்கள் செஞ்சுட்டாரு, அதிசயங்கள் செஞ்சுட்டாரு அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, 2 வியூ. பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு, வரப்போகிற மிகப்பெரிய ராஜ்யத்துக்கு நிழலாக செஞ்சுட்டாரு. 2வது, நாங்க நியாயப்பிரமாணத்தை நாங்க தான் சரியா இருக்கும்னு நினைச்சிட்டவங்க தப்ப உணர்த்தி நீங்க நியாயப்பிரமாணப்படி செய்யவே இல்லைன்றதை காமிக்கிறதுக்காக ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ததா இங்க பிரதர் ரசல் பதிவு செய்யறார். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, 2வது பார்க்கும் பொழுது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஓய்வு நாள் சட்டத்தின்படி, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி செத்து போன பிரேதங்களை தொடர்ந்துமா தொடக்கூடாதுங்களா? தொடக்கூடாது. ஒருவேளை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, லேவியராகம் புஸ்தகத்துல நேரமானதுனால வசனங்கள் மாத்திரம் நம்ம சொல்லிடுறோம். லேவியராகம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 3 to 4 படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆசாரியர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பிரேதத்தினால தீட்டுப்படக்கூடாது. ஆனா ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. அது என்ன எக்ஸ்கியூஸ் அப்படின்னா, ஆசாரிகளுடைய அம்மா, அப்பா, பிள்ளைக, நெருங்கின சொந்த பந்தம், நெருங்கின ரத்த பந்துகள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம்? தொட்டா தீட்டாயிருவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுங்க, தொட்டு அவங்களுக்கான வேலைகளை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஆசாரியர்கள் மரித்த பிரேதத்தை தொடவே கூடாதுன்னு சொல்றது தவறு. அதுல தேவன் கொடுத்த எக்ஸ்கியூஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாபெரும் ஆசாரியர். அவர் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல செத்து போன மனுஷர பிரேதத்தை தொட்டார் இல்லைங்களா? எதுக்காக தொட்டாருங்க? அன்னைக்கு தொட்டவங்க அடக்கம் பண்றதுக்காக தொட்டாங்க. இயேசு கிறிஸ்து எதுக்காக தொட்டாரு? அடக்கம் பண்றதுக்காகவா? ஜீவன் கொடுக்கறதுக்காக தொட்டு எழுப்பணும். அப்ப நோக்கத்தை பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இயேசு கிறிஸ்து செத்து போன ஒருத்தர் தொட்டார் அப்படின்னா அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து ரொம்ப நெருங்கிய சொந்த பந்தமா? மாம்சம் திருப்பி பார்த்துட்டா? அப்படி கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அங்க ஒரு வகையில யாருதான்? சொந்தம் தான். ஏன் சொல்றோம்? அவங்களை உண்டாக்குனது யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவங்களுக்காக ஜீவன் கொடுக்க போறது யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க, அப்ப ஓய்வு நாள்ல செத்த பிரேதத்தை இயேசு தொட்டார் அப்படின்னா அது நியாயப்பிரமாணத்தின்படி என்ன ஆகாது அப்படின்னா குற்றமாகாது. மாறாக என்ன நோக்கத்துக்காக தொடுறாரு அப்படின்னா ஜீவன் கொடுக்க போறாரு, நன்மை செய்யறாரு. அப்ப பிரதர் ரசல் சொல்றாரு, நன்மை செய்யறதுக்காக ஓய்வு நாள்ல செய்யப்படுற எல்லா காரியங்களும் A to Z அது எதுவா இருந்துட்டாலும் அது நியாயப்பிரமாணத்தை மீறின ஒரு காரியம் கிடையாது, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு காரியமா இருக்கு. குஷ்டரோகிகள், தொழுநோயாளிகள் இவங்கெல்லாம் தொடக்கூடாது நியாயப்பிரமாணத்தின்படி, பழைய ஏற்பாடு நாட்களில் தீட்டு இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கினார். நோக்கம் என்ன? நன்மை செய்யவா, தீமை செய்யவா? நன்மை செய்யறதுக்கு. அப்ப நன்மை செய்யற நோக்கத்துல இயேசு கிறிஸ்து எதெல்லாம் பண்ணிட்டு வர்றது எல்லாமே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காரியம். நியாயப்பிரமாணம் இந்த நன்மை செய்யற விஷயத்தை என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அதே மாதிரி சமாரியா ஸ்திரீ கிட்ட இயேசு கிறிஸ்து போய் பேசுனது அது நியாயப்பிரமாணத்துக்கு மாறான ஒரு காரியமா? ஆக்சுவலா சமாரியா ஸ்திரீ யாருங்க? ஒரு கலப்பினமான ஒரு ஸ்திரீ. யூதனும் கிடையாது 100%, 100% உலகத்தாரும் கிடையாது. ஏதோ சூழ்நிலையால அவங்க மிக்ஸ் ஆகி என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் வாஞ்சியை பாருங்க, யாருக்காக காத்திருந்தாங்க? சமாரியா ஸ்திரீ மேசியாக காத்திருந்தாங்க. அப்ப அவங்களுடைய இருதயத்தை அறிந்தவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த ஸ்திரீக்கு நன்மை பண்ணாங்களா, தீமை பண்ணாருங்களா? நன்மை செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்து
நியாயப்பிரமாணத்தை மாற்றாக செஞ்சுட்டான்னு நமக்கு எங்கெல்லாம் தோணுதோ நோக்கத்தை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்துக்காக அதை செஞ்சுட்டார் அப்படின்னா, நன்மை செய்யறதுக்காக செய்தார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சாதாரணவர்கள, அவர் ஆசாரியர். அபூர்ணமாக வந்த மனுஷங்களே ஓய்வு நாள்ல தேவாலயத்துல வேலை செய்யலாம் அப்படின்னா, பரிபூரணமா வந்துட்டு இயேசு கிறிஸ்து எவ்வளவு வேலைகள் செய்யலாம். அவருக்கு லிமிட் வைக்க முடியுங்களா? அவரை குற்றப்படுத்த முடியுங்களா? இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறுறதுக்காக வரல, மாறாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்துட்டார். பாருங்க, மலை பிரசங்கத்துல சொல்வாரு, கொலை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கு பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க சகோதரன் கோபிச்சாலே என்ன ஆயிடுறீங்க? தண்டனைக்கு பாத்திரவான்னு சொல்றாரு. உங்க சகோதரன் மூடுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்க போயிருவீங்க? எரி நரகத்துக்கு, மரணத்துக்குள்ள போயிருவீங்கன்னு சொல்றாரு. விபச்சாரம் செய்யறதுக்கு அந்த நாட்களை தேடி போய் விபச்சாரம் செஞ்சா பாவம் அது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஜஸ்ட் மனசு நினைச்சிட்டாலே பாவம்னு சொல்றாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை மாத்தினாரா, இல்ல இன்னும் கூர்மையாக்குனாரா? இன்னும் கூர்மையாக்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப பாருங்க, நியாயப்பிரமாணம் என்பது ஒரு கோணத்துல பார்க்கும் பொழுது அது அன்பின் பிரமாணம். நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி கிருபின் பிரமாணம் என்று சொல்லும்போது அதுவும் அன்பின் பிரமாணம். அந்த பிரமாணத்தினுடைய தொடர்ச்சி, கண்டினியூஷன், நிறைவேறுதல் தான் என்னன்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா நியாயப்பிரமாணம். அன்பான சகோதர சகோதரி, அது கிருபின் பிரமாணமா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ரெண்டு பிரமாணத்தை நம்ம எடுத்துட்டு பார்த்தாலும் ரெண்டு பிரமாணமுமே தேவன் அன்பினுடைய முக்கியத்துவத்தை என்ன பண்றாரு அப்படின்னா பேசியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதனால இந்த நியாயப்பிரமாண விஷயத்தை அநேக சகோதர குழப்பம் அடைந்திருக்கிறது போல நாம குழப்பம் அடைய தேவையில்லை. காரணம், தேவன் நமக்கு ஏராளமான ஒரு ஆலோசனைகளை, ஆசீர்வாதங்கள் நமக்கு 7ஆம் தூதரமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு மாற்றாக சில விஷயங்கள் செஞ்சுட்டாரான்னு கேட்டா, செஞ்சிருந்தார் அப்படின்னா எல்லா நாமத்துக்கு மேல என்ன இருக்க முடியாது? உயர்ந்திருக்க முடியவே முடியாது. மாறாக அவர் ஒரு புள்ளி கூட என்ன பண்ணல அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை மாத்தல. தன்னுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவர் மாத்திக்கவும் இல்லை. எவ்வளவு கஷ்டம் இருக்குதோ, எவ்வளவு நஷ்டம் இருக்குதோ, எவ்வளவு அவமானங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் சகிச்சு அதை நிறைவேற்றி முடிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல நாமும் இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை விட்டு நீங்கிட்டோமா, நியாயப்பிரமாணத்தை நாமும் நிறைவேற்றணுமா அப்படின்னா நாமளும் நிறைவேற்றணும். ஆனா நிறைவேற்றுறதுல இலகுவான வழியை தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டாருன்னா வச்சுட்டார். நியாயப்பிரமாணத்தை முழுசா நிறைவேற்றின உங்க தலையை பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்ற கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்க, அவருடைய அடிச்சுவடலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களை போல இன்னொருத்தரை நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசேஷமான சகோதர நேசிங்க, நீங்க எல்லாத்தையும் நிறைவேற்றின மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்னு பிதாவாகிய தேவன் சொல்றாரு. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக நியாயப்பிரமாணம் வேறொரு விதத்துல, வேறொரு கோணத்துல, வேறொரு வடிவத்தில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ரொம்ப எளிமையாக கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்கிறாரு. அப்படியாக நாமும் இந்த நாட்கள்ல பெற்றுக்கொண்டிருக்க அருமையான ஒரு வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த இந்த இடுக்கமான தொடர்ந்து பயணம் செய்யலாம். கடைசியா பிரதர் இந்த ரீஃபரன்ஸ் முடிக்கும் பொழுது இளைப்பாறுதல் பத்தி ஞாபகப்படுத்துறாரு. இந்த இளைப்பாறுதல் பத்தி சரியா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் அவருக்கு நிச்சயமா மாபெரும் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்றாரு. ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா மாபெரும் ஆசீர்வாதம் அவருக்கு என்ன பண்ணாதுன்னா கிடைக்காத. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நம்ம தற்காலிகமாக ஒரு இளைப்பாறுதல் பிரவேசிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கே நம்ம தேவனுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நன்றி சொல்லணும் இல்லைங்களா? ஆனா இனி தேவன் கொடுக்க போறாரு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக சந்தோஷமாக மன நிம்மதியோடு கூட, தேவனோடு கூட, தேவனுடைய குமாரனோடு கூட, ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களோடு கூட, தூதர்களோடு கூட, நம்ம கற்பனைக்கு எட்டாத, கற்பனைக்கு தெரியாத, நமக்கு வெளிப்படுத்தப்படாத யுகாயுகமாக இருக்கிற அவ்வளவு ஆசீர்வாதங்களை கடந்து போகக்கூடிய அருமையான வாய்ப்புகள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்படியாக இந்த நாளில நமக்கு இவ்வளவு பெரிய சிலைகள் கொடுப்பதற்கு காரணமா இருந்துட்ட நம்முடைய பிதாவாகிய தேவனையும் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நினைவில் கொண்டு நம்ம தொடர்ந்து நம்ம பாதையில சந்தோஷத்தோட மனமகிழ்ச்சியோட பயணம் செய்யலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தினுடைய தலைப்பானது ஓய்வு நாளில் செய்யப்படக்கூடிய